அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கு பிராணாயாமா மற்றும் பஞ்ச இந்திரிய தவம் பார்க்க இருக்கின்றோம். பிராணாயாம மந்திரத்தோடு வகுப்பை ஆரம்பிக்கலாம். பிராணஸ்தேதம் வசே சர்வம் பிருதிவே யத் பிரதிஷ்டிதம் மாதே புத்ரானுரக்ஷஸ்வ ஸ்ருணக்ஷ பிரஞாக்ஷ விதேகினைதே. மூ உலகில் உள்ளதெல்லாம் பிராணனின் ஆளுகைக்கு உட்பட்டது. தாய் குழந்தையை காப்பது போல எங்களை காத்தருள்வாயாக. எங்களுக்கு அறிவும் செல்வமும் தந்தருள்வாயாக. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள். Feel the vibration. Heat your palms. Open your face gently. Slowly open your eyes. Look at the palm. இன்னைக்கு மிட் பிரெயின் ஆக்டிவேஷன். யூஸ்வலா நம்ம ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் டெக்னிக் செய்வோம். இன்னைக்கு மிட் பிரெயின்றதுனால ரெண்டு டெக்னிக்கும் ரெண்டு டெக்னிக் பார்த்துட்டு அடுத்த செஷன் போகலாம். பாருங்க. ஐபால் மூவ்மெண்ட் ஹரிசாண்டல் 8 அண்ட் ஸ்டார். ஒரு விரல் எடுத்துக்கோங்க. டேக் தி இன்டெக்ஸ் ஃபிங்கர்ஸ் ரைட். பாருங்க, இந்த விரலுடைய நுனியை தான் பார்க்கணும். பாருங்க, அப்படியே ஒரு ஹரிசாண்டல் 8 போடுங்க. ரைட் டு த லெஃப்ட், ரைட் டு த லெஃப்ட். ஐபால் அந்த 8 லைன்ல மூவ் ஆகணும். ப்ளீஸ் டு இட் as slow as possible. இந்த பக்கம் 5 ரவுண்ட், ஆப்போசிட் பக்கம் 5 ரவுண்ட். 1 2 3 4 then 5. பொறுமையா போடுங்க. ஹரிசாண்டல் 8 ஐபால் மூவ்மெண்ட் பட்டாச்சுங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஸ்டார். பொறுமையா போடுங்க. ஸ்டார் பாருங்க. ஒரு ஸ்டார் போட்டுட்டு ஐபால் மூவ்மெண்ட் அந்த லைன்ல அப்படியே ஐபால மூவ் பண்ணுங்க 5 டைம்ஸ். 2 3 4 5. ஓகே, வெரி குட். ஐ பாமிங் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிட்டு அந்தர்முகம். உள்ளுக்குள்ள என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றது கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணுங்க. 2 to 3 set of breathing. Try to calm your mind. Relax your whole body. Relax your whole mind. Observe the silence. Relax. Okay. வாங்க, 3 வர்மா பாயிண்ட்ஸ் பண்ணிட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட்ஸ் கால்டு துரியம், தலை உச்சி. கை எப்படி வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன் 5 ரவுண்ட்ஸ். 1 2 3 4 5. ஓகே. தென் புருவ மத்தி 5 டைம்ஸ். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் நெத்தி போட்டு சைட்ல பிள்ளையார் கொட்டு போடுவீங்க இல்லையா? சோப்புக்காரனை போடும் போது பிள்ளையார் கொட்டு போடுவாங்க. இது பாருங்க இந்த இடம். Take 2 fingers, just slightly pressure, clockwise movement 5 times. 1 2 3 4 5. Done. Chin mudra. Chin mudra வச்சுக்கோங்க. நான் சொன்னது மனசார சொல்லுங்க. Please repeat after me. இந்த 3 இடத்துலயும் இருக்கக்கூடிய எண்டோகிரைன் கிளாண்ட், நாளமில்லா சுரப்பிகள் நன்றாக வேலை செய்கிறது. ஃபர்ஸ்ட் pituitary, pineal gland. டாப் ஆஃப் ஹெட்ல இருக்கிறது பீனியல்.
அதுதான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நாளம் இல்லா சுரப்பிகளையும் கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் பிட்யூட்டரி, நெக்ஸ்ட் தைராய்டு, த்ரோட் சக்ரா. இஸ் அ பிளானிங், தட்ஸ் கால்ட் ரிலேஷன்ஷிப். இந்த 3 சக்கராவும் இப்ப ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஞாபக சக்தி, மனதை ஒருநிலைப்படுத்தும் திறன் நன்றாக இருக்கின்றது. ரெபிடேஷன், ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப சொல்ற ஒரு டெக்னிக்கை நீங்க எழுதிக்கோங்க. கீப் ரெகுலர் ப்ராக்டிஸ் ஃபார் 2 to 5 minutes. புக்கை வந்து தலைகீழா வச்சு படிக்க கத்துக்கணும். அப்ப என்ன ஆகும்னாக்கா உங்களுடைய பிரெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் பண்ணும். பிரெயினுடைய செல்ஸ், நியூரான்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு கிராஸ்பிங் பவர் அண்ட் ரிமெம்பரிங், ரீகாலிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. புக்கை தலைகீழா வச்சுக்கிட்டு பொறுமையா ஒரு 4 to 5 பேராகிராஃப் ஒரு நாளைக்கு நீங்க ரெகுலரா தமிழோ இல்ல இங்கிலீஷோ, whichever language comfortable for you, just read it. இது வந்து உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் ஆகும். ரைட், செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? கிவ் a thumbs up. போலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் கபாலபாதி, கீப் யுவர் பேக் போன் ஸ்ட்ரைட். காலை வந்து ஒரு பக்கத்துல வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு 3 விதமான ஆசனங்கள் ஷேர் பண்றேன். உங்களுக்கு எந்த ஆசனா கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஆசனா நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். பாப்போம். உங்களுக்கு இன்னைக்கு ஆசனா பிராணாயாம செஷன் நிறைய பார்த்தாச்சு. எப்படி உட்காரன்றத பார்த்துட்டு உள்ள போலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ தெரியுதாமா? எஸ், வாங்க பாருங்க. நம்ம சாதாரணமா என்ன பண்ணுவோம்? சப்ளாங்கோல், சகஜாசன் இதுக்கு பேரு. எப்படி உட்காருவோம்? அப்படி உட்காருவோம். கரெக்ட். கிராஸ்ட் லெக் பொசிஷன், இப்படிதான் உட்காருவோம். கரெக்டுங்களா? இது வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்தா கால் வலிக்கும். அதனால சித்தாசனா பாருங்க, ஒரு காலை இப்படி வச்சுட்டு ஒரு காலை இதுக்கு பக்கத்துல வைக்கிறோம். லாக் பண்ணக்கூடாது. இதுக்கு பேரு வைடன். கொஞ்சம் வைடன் பண்ணிட்டு உட்கார்ந்தீங்கன்னாக்கா இதுக்கு பேரு சித்தாசன். தெரியறதா? தெரியறது. இதுக்கு பேரு சித்தாசன். ஃபார் ஜென்ஸ் சித்தாசன், ஃபார் லேடிஸ் சித்தயோனி ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹர்த பத்மாசன். பாருங்க, ஒரு காலை அப்படி வச்சுட்டு ஒரு காலை மேல போடுறது. இதுக்கு பேரு ஹர்த, பாதி. இதுக்கு பேரு அர்த்த பத்மாசன். 2 காலம் போட்டுட்டீங்கன்னாக்கா பத்மாசனா, லைக் எ லோட்டஸ், தாமரை. இது வந்து மெடிடேட்டிவ் போஸ்டர். பத்மாசனமும் வஜ்ராசனமும் மெடிடேட்டிவ் போஸ்டர். இது ஒரு ஆசனம். சரிங்களா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் வஜ்ராசனம். வஜ்ராசனம்ன்றது ரைட் லெக் ஃபோல்ட், லெஃப்ட் லெக் ஃபோல்ட். நம்ம முஸ்லிம்ஸ் தர்கால நமாஸ் பண்ணும்போது உட்காருவாங்க. அதனாலதான் அவங்க என்ன சாப்பிட்டாலும் டைஜஷன் ஆயிடுது. இது வந்து இந்த ஒன்லி ஒன் ஆசனா. இந்த ஆசனா மட்டும்தான் 24 hours எப்போனா பண்ணலாம். இதுக்கு வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இதுக்கு பின்னாடி போஸ்டர் காமிக்கிறேன். நிறைய பேர் எப்படி உட்காந்துருப்பாங்க, எப்படி உட்காந்துருப்பாங்க, எப்படி உட்காணுன்றத சொல்றேன். பாருங்க, பின்னாடி உட்காரும் போது காலை வந்து வி பொசிஷன்ல தான் உட்காரணும். பாருங்க, இந்த காலை வி பொசிஷன்ல தான் உட்காரும். வி. இந்த காலை சேர்த்து வச்சு உட்காரக்கூடாது, இப்படி உட்காரக்கூடாது. கால் வீல இருக்கணும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? give a thumbs up. இப்போ உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். சுகாசன், சிதாசன், பத்மாசன், வஜ்ராசனா. இந்த 4-5 ஆசனால உங்களுக்கு எந்த ஆசனா கம்ஃபர்டபுளா இருக்கோ உட்காந்துக்கலாம். வசதி பாருங்க, முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். அப்பதான் உங்களோட எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்கும். நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி இருக்கு, ஜீவகாந்த சக்தி. அந்த எனர்ஜி வந்து அருமையா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். இடது கை சின்முத்ரை, வலது கை நாசிகா முத்ரா,
Kapalapati. Exhale. 9 rounds. நல்லா கரெக்டா பண்ணுங்க. Only exhale. 9 rounds. Alternate nostril Kapalapati. ரிலாக்ஸ். முடிச்சாச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. Feel the effect in your head. அடுத்தது போலாமா? போத் நாஸ்டில் கபாலபாதி. கைய வந்து ஆதி முதிரால வச்சுக்கோங்க. மேல போயிட்டு கீழே வரும்போது எக்ஸேல். 2 3 4 5 6 7 8 9 9 rounds. ரிலாக்ஸ். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் லங்ஸ். பஸ்ரிக்கா ஷோல்டர் நல்லா பின்னாடி மூவ் பண்ணணும். 9 times பாருங்க. இன்ஹேல், எக்ஸேல். நல்ல லங்ஸ், ஃபுல் கெப்பாசிட்டி ஆஃப் தி லங்ஸ் யூஸ் பண்ணுங்க. 2 3 4 5 6 7 8 9. thumbs up. இன்னைக்கு 2 பேரும் புதுசா தொப்பை குறைக்கிறதுக்கு நரம்பு தசைநார் பயிற்சி, அதை பார்த்துட்டு அடுத்தது போலாமா? எங்க 2 பேரும் thumbs up காட்டுங்க. anyone thumbs up? great show. ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பண்ணலாம். வஜ்ராசனத்துல உட்கார்ந்துருக்கிறேன், சரிங்களா? ஓகே, டன். பார்த்துக்கோங்க, உங்களுடைய ரூட் ஆஃப் த தை பாருங்க. ரூட் ஆஃப் த தைல ஃபர்ஸ்ட் சின் முத்ரா வச்சுக்கணும், அடுத்தது ஆதி முத்ரா வச்சுக்கணும். இந்த ஸ்டொமக்ல இருக்கிற எல்லா வரும பாயிண்ட்ஸும் ஆக்டிவேட் ஆயிடும். உங்களுடைய நியூராலஜிக்கல் நரம்பு தசை, நியூரோ மஸ்குலர் நல்லா ஒர்க் பண்ணும். சரியா? ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. ரூட் ஆஃப் த தைல வச்சிருக்கேன், 3 fingers ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கேன். ரொம்ப தூரம் பெண்ட் பண்ணக்கூடாது, ஒன்லி parallel டு த கிரவுண்ட். ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. எக்ஸேல், இன்ஹேல். பாருங்க, இந்த நக்கிள் ஜாயிண்ட் வந்து இந்த அப்டமன்ல ஒரு இடத்துல படும். இது வந்து உங்களுக்கு ஒரு வர்ம புள்ளி ஸ்டிமுலேட் பண்ணும். அதை ஃபீல் பண்ணி பண்ணுங்க. பண்ணலாமா? 5 rounds. கமா. எக்ஸேல், inhale. Please do it 5 times. 2 3 4
5. அப்டமல் அந்த அழுத்தம் தெரிஞ்சதுங்களா? ஃபீல் பண்ணீங்களா பிரஷரை? எஸ். போலாமா நெக்ஸ்ட்? பண்ணியாச்சா? பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஆதி முத்ரா. ஆதி முத்ராவை 2 நக்கிள் ஜாயிண்ட்டும் சேர்த்து வச்சுக்கணும். மேல் நோக்கி இருக்கணும் விரல்கள். அப்டமன்ல அப்படி வைக்கணும். வச்சாச்சா? பண்ணலாமா? Keep your backbone straight. Bend forward. Exhale. Stay for 5 seconds. Then inhale up. Lama 5 times. Do it. 2, 3, 4, 5. வஜ்ராசனத்துல ரொம்ப நேரம் உட்கார முடியாது, அதனால ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. அப்டமன், அப்டமன், செஸ்ட், கிளாவிகுலர், காலர் போன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 9 டைம்ஸ். வாங்க. நைன் டைம்ஸ் கவுண்ட் பண்ணிக்கணும். முடிச்சாச்சு அப்படின்னா செஸ்ட் போலாமா? செஸ்டுக்கு எஸ். லங்ஸ், அடுத்தது பொறுமையா பண்ணுங்க. பண்ணிட்டு கிளாவிகுலர் ரீஜன் 9 டைம்ஸ். 9 டைம்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு பொறுமையா அழகா பண்ணுங்க. Elbow parallel to the ground, shoulder up and down, shoulder try to touch the ear. Please observe the changes in your body. Relax for a while.
Then move on to yogic breathing. Abdomen, chest, collarbone. Put together. Chin mudra. Nine rounds. பொறுமையா பண்ணுங்க. முடிச்சாச்சுன்னா நம்ம அனுலோம் விலோம் போலாம். போலாமா? லெஃப்ட் ஹேண்ட் chin mudra. Right nostril breathing. லெஃப்ட க்ளோஸ் பண்ணிக்கணும். ரைட் மட்டும் 9 ரவுண்ட்ஸ். சூரிய அனுலோம் விலோம் ஹீட். பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். பொறுமையா அழகா பண்ணுங்க. இன்னைக்கு 2 பேரும் நியரஸ்ட் 18 தாண்டிட்டீங்கனால எல்லாருமே 18 வயசுக்கு மேல அப்படின்னாக்கா நாக்கு மேல வச்சுட்டு பண்ணுங்க. see the full benefit. உள், உள்ளம், உள், நாக்கு மேல வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ், 9 ரவுண்ட்ஸ். ரைட் நாஸ்டில் முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா யூ கேன் மூவ் த லெஃப்ட் சைடு. லெஃப்ட் நாஸ்டில் பிரீதிங் ஃபார் 9 டைம். சந்திர அனுலோம் விலோம். ரெண்டும் தனித்தனியா முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா thumbs up காட்டுங்க. we'll move on to the next step.
ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு வரும புள்ளி ஷேர் பண்றேன். இந்த நாடி வந்து பிளாக் இருந்ததுனாக்கா ஓப்பன் ஆயிடும். இட்ஸ் கால்டு ஒட்டு வருமம். இதுக்கு பேரு சின்னு, இதுக்கு சீக். இந்த சின்னுக்கு அடியில இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னாக்கா இந்த போன் முடியும். இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். கட்டை விரலை வச்சு லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுங்க. ஒரு 10 டைம்ஸ் ப்ரெஷர் கொடுங்க. ஒட்டு வருமம் இதுக்கு பேரு, வரும புள்ளி. வருமால மொத்தம் 108 வரும புள்ளிகள் இருக்கின்றன. அந்த புள்ளிகள் சரியான முறையில இயக்கும் பொழுது வேலை செய்யும். இப்ப நாடு சுத்தி பிராக்டிஸ் போலாம். ரெண்டும் தனித்தனியா பண்ணியாச்சு. சூரிய பேதனா, சந்திர பேதனா பண்ணிட்டு போலாம் வாங்க. ரைட்ல இன்ஹேல், லெஃப்ட்ல எக்ஸேல் 9 டைம்ஸ் பண்ணுங்க. ரைட்ல இன்ஹேல், லெஃப்ட்ல எக்ஸேல். சூரிய பேதனா 9 டைம்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா சந்திர பேதனா. லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல். பொறுமையா 9 டைம்ஸ் பண்ணுங்க.
ரெண்டு நாஸ்டில முடிச்சிட்டீங்களா? சூரிய பேதனா, சந்திர பேதனா. அடுத்தது நாடி சுத்தி பிராக்டிஸ். ரெண்டு விரல நெத்தி போட்டுல வச்சுக்கணும். டச் த ஆஞ்ஞா சக்ரா. தம்ப் அந்த ரைட் நாஸ்டில், லெஃப்ட் நாஸ்டிலுக்கு வந்து ரிங் ஃபிங்கர் அண்ட் லிட்டில் ஃபிங்கர். இந்த கையை வந்து செஸ்டுக்கு முன்னாடி வரணும். இந்த எல்போ, ரைட் எல்போ come to the in front of your chest. Yes. Keep your backbone straight. Nadi Suddhi practice. Exhale left. Inhale left. Exhale right nostril. Inhale right. Exhale. நுனி நாக்கு மேல் அன்னத்துல வச்சுக்கோங்க. Keep your backbone straight and 9 rounds. Continuous practice. Please start doing it. முடிச்சாச்சா? கூலிங் அண்ட் பிரமரி பண்ணலாமா? டீத்
3 times. Cooling sensation, cooling pranayama. Okay, relax. Then we go for Shanmukhi Mudra. Thumb, ear, forehead, eye, nose, and mouth. Humming sound 3 times. Elbow parallel to the ground. The tip of the tongue should touch the palate. Humming sound. Observe the calmness, peace, bliss, and prosperity. Observe the stillness. Extra ஒரு 5 minutes போலாமா? 6-5 முடிச்சிடலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவா கரெக்டா போச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, கிரேட். பாருங்க, ஸ்கின், டங்க், நோஸ், ஐ அண்ட் இயர். 5 அறிவு. 6வது அறிவாக சிந்தனா சக்தி. இது நல்லது, இது கெட்டதுன்ற புரிகின்ற தன்மை மனிதனுக்கு மட்டுமே உண்டு. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு அறிவு தொடு உணர் கருவியான தோல். தொட்டால் சினிங்கு செடி. செடி டச் பண்ண சுருங்கிடும். பார்த்துருக்கீங்களா? டச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? தொட்டால் சினிங்கு செடி. 2வது புழு பூச்சி, நாக்கு, டேஸ்ட். 3வது தவளை, பிராக் அண்ட் ஆண்ட், எறும்பு. அந்த ஒரு வாசனை உணர் கருவியின் மூலமாக தான் அந்த ஸ்மெல்ல கண்டுபிடிக்குமா. அதனால வாசனை உணர் கருவியான மூக்கு. அடுத்தது பாம்புக்கு கண்ணு தான் பவர் ஜாஸ்தி, காது கிடையாது பாம்புக்கு, கண்ணு. அதுக்கப்புறம் காது யானை. புரியுதுங்களா? இந்த 5 சென்ஸ் மெடிடேஷன் இப்ப பார்க்கலாம். 5 minutesல முடிச்சிருவேன். இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. வலது கை கட்டவரல் மேல வச்சுக்கோங்க. எஸ், கீப் யுவர் பேக் போன் ஸ்ட்ரைட். நம்ம சொல்றது அப்படியே கவனிங்க, போதுமானது. கண்ணை மூடிக்கோங்க. Gently close your eyes. The tip of the tongue should touch the palate. Start the meditation, 5 sense meditation. Bring your awareness the whole skin in your physical body, from toes to head. உள்ளங்கால்ல உள்ளங்கையில ஸ்கின்னோடைய தன்மை வேற மாதிரி இருக்கும், அதை ஃபீல் பண்ணுங்க. ankle, calf muscle, thigh, back region, spinal cord, abdomen, chest region, all the fingers, elbow, forearm, upper arm, collarbone, facial region. நம் உடல் முழுவதும் தோலால் பொருத்தப்பட்டுள்ளது. உங்களுடைய மனம் முழுவதும் தோள்களிலே இருக்கட்டும்.
அடுத்ததாக நுனி நாக்கு மேல் அன்னத்தில் தொட்டு கொண்டிருக்குமாறு வைத்துக்கொண்டு நுனி நாக்கின் மேல் தவம் ஏற்றவும். Bring your attention. The tip of the tongue should touch the palate. Bring your attention. Tip of the tongue. உப்பு, புளி, காரம், இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு 6 விதமான சுவைகளையும் உணர்த்துவது ஒரு நாக்குதான். அந்த நாக்கின் மேல் மனம் செலுத்துங்கள். அடுத்ததாக வாசனை உணர்கருவியான மூக்கு நோஸ். மூச்சு காற்று உள்ளே சென்று ஒரு இடத்தில் திரும்பும். பேஸ் ஆஃப் தி நோஸ். அந்த இடத்தில் மனதை நிலைநிறுத்தி தவம் ஏற்றவும். அடுத்ததாக பார்வை உணர்கருவியான கண். மாட்டு வண்டியில பாத்தீங்க அப்படின்னாக்கா நுகத்தடி 2 மாட்டையும் நடுல ஒரு குச்சில இணைச்சிருப்பாங்க, ஒரு தடியில. அதுக்கு பேரு நுகத்தடி என்று சொல்வார். அதே போல் நம்முடைய இரு கண்களின் கருவிழியை ஒரு கற்பனை கோட்டால் இணைத்துக் கொண்டு அந்த கோட்டின் மேல் தவம் ஏற்றவும். கண். அடுத்ததாக காது. கேட்கும் கருவியான காது. காதுகளின் உட்புற செவி அறைகளை
ஒரு கற்பனை கோட்டால் இணைத்துக் கொண்டு அந்த கோட்டின் மேல் தவம் ஏற்றவும். ஆக்கினை புருவ மத்தி. துரியம் தலை உச்சி. பெற்ற தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் மனமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் அனைவரும். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தவ பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். conclude our session with Sarve Bhavantu. Sarve Bhavantu Sukhinah, Sarve Santu Niramaya, Sarve Bhadrani Vashantu, Ma Kashit Sukhabhat Bhavet. Into a palm, apple of face gently, slowly open our eyes, look at the palm. Thank you. Like, subscribe, share it to your friends and relatives. So we'll meet in the next video. Thank you.